கெட்டவை எப்போதும் தானாகவே நம்மை தேடி வந்து சேரும். ஆனால் நல்லவையை எப்போதும் நாம் தான் கேட்டு அறிய வேண்டும். எதிர்காலத்திற்காக எத்தனை நிகழ்காலத்தை பலியிடுகிறோம் கவனித்தால் புரியும். தனிமையை கையாள்வது மிகப்பெரிய கலை. சிலர் உடைந்து போகிறார்கள், சிலர் உருப்பெறுகிறார்கள். வரவு என்பது கண்ணீர் போல ஒரு இடத்திலிருந்துதான் வெளிவரும். செலவு என்பது வியர்வை போல உடம்பின் அனைத்து பகுதியிலிருந்தும் வெளிவரும். கடவுளின் வழிகாட்டுதல் இருண்ட காட்டில் ஒரு சிறிய விளக்கு போன்றது. எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் காண்பிப்பதில்லை. யாரிடமும் இரக்கத்தை எதிர்பார்க்க கூடாது. நம் தன்னம்பிக்கை தளர்ந்துவிடும். பிறருக்கு கொடுக்கும் நிலை நம்மிடம் இல்லை என்றாலும் பிறரை கெடுக்கும் மனநிலை இல்லாமல் இருப்பதே நன்று. அறிவு நமக்கு அதிகாரத்தை வழங்கலாம். குணம்தான் மரியாதையை பெற்றுத்தரும். நமது வாழ்வில் காரணம் இல்லாமல் இறைவன் யாரையும் அனுப்புவதில்லை. இளமையில் பேச நேரமில்லாமல் வாழ்ந்தவர்கள் முதுமையில் பேச மனிதர்களில்லாமல் வாழ்கிறார்கள்.